அமுதம் 19. அதிர்ச்சியிலிருந்து மீண்ட அபய் ஸ்ரீவத்சன், என் சஞ்சுவுக்கு என்னாச்சு என்று கண்ணீரை உள்ளிழுத்தபடி கேட்டான். எனக்கு தெரியாத அபய், ஆனால் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்லி இருக்க வாய்ப்புண்டு. இது சஞ்சு உங்களுக்காக எழுதின லெட்டர். ப்ளீஸ் இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும் என்றாள் நயனிகா. அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? இல்லை அபய், இந்த லெட்டர் உங்கள் அப்பா என்னை பெண் கேட்டு வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என் கைக்கு கிடச்சிது. அதில் சஞ்சு என்ன சொல்லி இருந்தாலோ அதை தான் நான் செஞ்சேன். என்னதான் நான் உங்களை காதலிச்சிருந்தாலும் என் சஞ்சு மேலே உயிராக இருக்கிற உங்களை அவகிட்ட இருந்து பிரித்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்றைக்குமே நான் நினச்சது கிடையாது. என் வாழ்க்கையில் உங்களோட இடம் பிரத்யேகமானது. அந்த இடத்த வேற யாருக்குமே என்னால் கொடுக்க முடியாது. ஆனாலும் உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி அடையிற அளவுக்கு நான் மோசமானவ இல்லை. சஞ்சு என்ன சொன்னாலோ அதை தான் நான் செஞ்சுருக்கேன். இது அவ எனக்காக எழுதின லெட்டர். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா படிச்சு பாருங்க என்றவளுக்கு இப்போது அங்கே இருப்பதா கூடாதா என்ற குழப்பம். சற்று நேரம் அவனை தனிமையில் இருக்க விடுவதுதான் சிறந்தது என்ற முடிவோடு கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்று விட்டாள் நயனிகா வர்ஷி. அபய் ஸ்ரீவத்சன் மெல்ல கடிதத்தை பிரிக்கவும், என் உயிரினும் மேலான ஸ்ரீமாவுக்கு என்று தொடங்கிய கடிதத்தில் ஸ்ரீமாவிற்கு அருகிலேயே அவள் கண்ணீர் துளிகள் தெரித்து இறுதி 2 எழுத்துக்களை நனைத்திருந்தது. எப்படி இருக்கீங்க ஸ்ரீமா? நிச்சயமாக நான் இல்லாததில் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். நான் ஏன் திடீர்னு காணாமல் போனேன்? அதுக்கு யார் காரணம்? எனக்கு என்ன ஆச்சு? இது எல்லாம் உங்களை நிச்சயமாக தூங்க விடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம காதல் ஜெயிக்கணும்னு நாம் நினச்சா போதுமா? ஆண்டவனும் நினைக்கணும் இல்லையா? விதியை யாராலையும் வெல்ல முடியாது ஸ்ரீமா. நம்முடைய காதல் சேரணும்னு விதிக்கலை போல. அதனால தான் நானே எதிர்பார்க்காத எத்தனையோ விஷயம் அந்த ஒரு நாள் ராத்திரியில் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸ்ரீமா, நான் காணாமல் போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம காலேஜில் போதைப் பொருட்கள் விநியோகம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி நான் ஒரு பையனை காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றவள், போலீஸ் அவனை விசாரிக்க தொடங்கிய போது அவன் மூலமாக ரொம்ப பெரிய கும்பலை கைது செஞ்சாங்க. இதுக்கு தொடக்க புள்ளி நான் தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பலுக்கு என் மேலே கொலவெறி ஆத்திரம் கிளம்பி இருக்கு ஸ்ரீமா. ஆனால் அது தெரியாமலே நான் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதமாகவே நான் எங்கே போகிறேன் வரேன்னு என்னை பின்தொடர்ந்து கண்காணிச்சிருக்காங்க. ஒரு முறை நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிருந்த போது என்னை இடிக்கிற மாதிரி ஒரு வண்டி வந்ததுன்னு சொன்னேனே, அது இவங்க தான். அன்னைக்கே என்னை கடத்த முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னோடு இருக்கிறத பார்த்துட்டு நினச்சதை செய்யாமல் போயிட்டாங்க. ஆனாலும் அடுத்து நான் எப்போ சிக்குவேன்னு காத்திருந்தவங்க நான் நயனியை பார்க்க வந்தபோது யாருக்கும் சந்தேகம் இல்லாத வகையில் என்னை தூக்கிட்டாங்க. அவங்க என்னை கடத்தினதும் மெயின் ரோட்டை விட்டு விலகி ஏதோ ஒரு ஒத்தையடி பாதையை எடுத்தாங்க. அதுவரை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கே போகிறோம், அடுத்து என்னன்னு எதுவுமே தெரியாமல் இருந்தேன்னா உதவிக்கு ஆட்களை கூட கூப்பிட முடியாத நிலை. என்னால் அவங்களுக்கு பல லட்சம் நஷ்டமாம். தொழிலும் முடங்கி போயிடுச்சான். முன்ன மாதிரி சுதந்திரமாக வேலை செய்ய முடியாமல் போனதுக்கு காரணமான என்ன 6 பேர் என்றவளுக்கு அன்றைய தினத்தின் நினைவில் மனதில் பாரம் அதிகரிக்க கண்கள் குளம் கட்டி போனது. கண்ணீரை துடைத்தபடி மீண்டும் எழுதத் தொடங்கியவளின் விரல்கள் நகர மறுத்து நடுக்கிக் கொண்டிருந்தது. அவங்க மொத்தம் 6 பேர் ஸ்ரீமா. என்னை கூட்டிகிட்டு போன வேன் உள்ளேயே வச்சு ராத்திரி முழுக்க மாறி மாறி நாசம் பண்ணிட்டாங்க. நான் எவ்வளவோ தடுக்க போராடினேன். ஆனால் அப்படி நான் செய்கிறப்போ எல்லாம் ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் என்ன அடித்தான். அடி ஒவ்வொன்றும் கண்ணுமே கிழிஞ்சு போகிற அளவுக்கு இருந்துச்சு. சத்தம் வரக்கூடாதுன்னு வாய்க்கிட்டே போட்டி கையை கட்டி அத்தனை பேரும் எங்கெங்கேயோ கை வச்சு அவங்க பண்ணின சித்திரவதையை என்னால் முழுசாக சொல்லக்கூட முடியாது. அந்த அளவு மனுஷத்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க என்றவளின் இருதய துடிப்பு வேகம் பெற்றது. நான் என்ன யாருமே செய்யக்கூடாது அவ்வளோ பெரிய தப்பாக செஞ்சுட்டேன். போதை கலாச்சாரம் நம்ம காலேஜ் உள்ளேயே நுழைஞ்சிடுச்சு. அதை எப்படியாவது ஆரம்பத்திலேயே தடுக்கணும்னு தானே போராடினேன். அதுக்கு ஏன் ஸ்ரீமா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும்? இப்போ இதை நான் உங்களுக்கு எழுதும்போது கூட என் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. மனசில் அப்படியே பாறங்களை தூக்கி வச்ச மாதிரி இருக்கு ஸ்ரீமா. அது மட்டும் இல்லை, இன்னொரு முறை அவங்க வழியில் நான் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு HIV இன்ஃபெக்ட் ஆகியிருந்த ரத்தத்தை செலுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன குப்பையை அள்ளி வீசுகிற மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் வீசிட்டு போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸ்ரீமா. அன்னைக்கு ராத்திரியோட என்னோட கனவு ஆசை எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது நள்ளிரவு நேரங்கிறதால யாருமே என் உதவிக்கு இல்லை. என்னால்
எந்திரிச்சு நிற்க கூட முடியலை. பாதிக்கும் மேலே துணியை கிழிச்சு விட்டுருந்தாங்க. உடம்பு முழுக்க அப்படி ஒரு காயம், வலி. நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் உயிர் போய் உயிர் வந்தது. சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வலி என்று அவள் கண்ணீர் விழுந்த தடம் தெரிய அபய் ஸ்ரீவத்சனின் கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென இறங்கியது. அவங்க தூக்கி போட்ட என் ஷாலை எடுத்து போத்தி எப்படியோ மெல்ல நடந்து என் வீட்டு கதவை தட்டினேன். நான் ஏற்கனவே வர லேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பொதுவாகவே டிலே ஆகும்போது நீங்களோ நயனியோ கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டுடுவீங்கன்னு காத்திருந்த என் அப்பா அம்மா என்னை அந்த கோலத்தில் எதிர்பார்க்கல. இவ்வளோ நடந்த போதும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல தோணலையான்னு நீங்கள் நினைக்கலாம். சத்தியமாக அன்னைக்கு எனக்கு இருந்த அதிர்ச்சியில் என்னால் எதையுமே யோசிக்க முடியலை. பிரம்ம பிடிச்ச மாதிரி 2 நாளைக்கு இருந்ததா. அப்புறம் அம்மா சொன்னாங்க, பின்ன சொடுக்கு போடுற நேரத்தில் என் வாழ்க்கை தலைகீழ புரட்டி போடப்படும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நடந்ததை முழுசாக சொல்ல முடியாமல் அன்றைக்கி ராத்திரி நான் அழுததை பார்த்து பயந்து போன அப்பா அம்மாவுக்கு என்னை பார்த்ததுலே புரிஞ்சு போச்சு. நான் சீரழிக்கப்பட்டதை பார்த்து அவங்களுமே அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் என்னை விசாரித்தாங்க. ஆனால் நான் பதில் சொல்கிற நிலைமையில் இல்லைங்கிறதால அவங்களுக்கு நான் தான் முக்கியமாக இருந்தேன். அக்கம் பக்கம் எல்லாம் காலையில் வந்து கேள்வி கேட்கவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எப்படியாவது என்னை குணப்படுத்திடணும்னு முடிவு பண்ணவங்க இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லலை. காதும் வச்ச மாதிரி அடுத்த நாள் காலையிலேயே என்னை கூட்டிகிட்டு கேரளாவுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு அங்கே யாரும் சொந்தம் இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது நிஜம்தான். எங்களுக்கு அங்கே யாரையும் தெரியாது. ஆனால் அந்த சூழல் என்னை கொஞ்சம் மாற்றோன்னு எங்கள் அப்பா தான் அவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தரோட சொந்த குக்கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தினம் நான் படுற வேதனையை பார்த்து அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இவ படித்த முட்டாளாக இருக்காளேன்னு என் மேலே கோபம் வரும். வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த போதை கும்பலை பற்றின புகார் கொடுத்தது நான் தாங்கிற தகவலை அவங்களுக்கு சொன்னதே போலீஸ்காரங்க தான். அதனால் திரும்ப அங்கே போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதே நேரம் இவ்வளோ நடந்த பிறகு உங்களை எப்படி நான் பார்க்க முடியும்? நான் இந்த அளவுக்கு கோழையான்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் அன்னைக்கு ராத்திரி நான் அனுபவித்த நரகத்தை கண்ணால் பார்த்துருந்தா உங்களால் அப்படி சொல்ல முடியாது ஸ்ரீமா. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக கோவாவுக்கு போயிருந்தீங்க. என்னால் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டாம். நான் கஷ்டப்படுறதை விட என்னை பார்த்து நீங்கள் அதிகமாக கஷ்டப்படுவீங்க. அவங்கள தேடி போவீங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. ஸ்ரீமா, அன்னைக்கு அவங்க என்னை சீரழிச்சதோடு விட்டிருந்தா கூட எனக்கு வாழணுங்கிற ஆசை இருந்திருக்கும். ஆனால் ஹெச்ஐவி செலுத்தின பிறகு நான் உங்கள் கண்ணு முன்னாடி வர்றதுக்கு கூட விரும்பலை. யார் எதிர்த்தாலும் காலம் முழுக்க ஒன்றா இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம காதலுக்கு ஆயுசு ரொம்பவே குறைவு ஸ்ரீமா என்ற வரிகளை படித்தவனின் கைகள் நடுக்கம் கொள்ள கடிதத்தை இறுக பற்றினான். எனக்கு உங்களோட வாழணும். உங்கள் தாலியை சுமந்து உங்கள் குழந்தைய சுமந்து உங்களை என்றைக்குமே என் மனசில் சுமக்க ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாமே இப்போது நிராசையாக போயிடுச்சு. என்னோடய செல்ஃபோனை அவங்கக்கிட்ட போராடினதில் தொலைச்சிட்டேன். என் அப்பா அம்மாவுக்கும் எங்கே அவங்களால திரும்ப எனக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து அவங்களோட மொபைல் சிம் கார்டு எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. அவங்களுக்கு நான் மட்டுமே முக்கியமாக இருந்தேன். 2-3 நாள் கழித்து தான் நான் பேசவே ஆரம்பிச்சதா சொன்னாங்க. அவங்களோட கை என் மேலே எப்போவும் ஊர்ந்துட்டுருக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்ரீமா. என்னால் அதை மறக்கவே முடியல. அருவருப்பு தாங்காமல் ஒவ்வொரு நாளும் அப்படியே என் உடம்பு கீறி விட்டுப்பேன். ஒரு நாளைக்கு 10 முறை குளித்து அவங்களால என் மேலே பட்ட கரையை அழிக்க முயற்சிப்பேன். ஆனாலும் எதையுமே என்னால் மறக்க முடியல, அழிக்க முடியலை. அவங்க பார்வை, பேச்சு, செயல்னு ஒவ்வொரு நொடியும் என்னை அவங்க தொட்டதெல்லாம் கண்ணுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறமா தான் எனக்கு உங்கள் ஞாபகமும் நயனியோட ஞாபகமும் வந்தது. முதல்ல எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்னு நான் எவ்வளோ துடித்தேன் தெரியுமா? ஆனால் அப்புறம்தான் நான் சொல்கிறதால எனக்கு நடந்த கொடுமையில் ஏதாவது மாறிட போகுதா? அதிகபட்சம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க, அவ்வளோதானே. மற்றபடி நீங்களும் நானும் கண்ட கனவு வாழ்க்கை அது என்றைக்குமே நமக்கு கிடைக்க போகிறது இல்லையே ஸ்ரீமா. அப்புறம் ஏன் உங்களையும் கஷ்டப்படுத்தணும்னு முடிவு செஞ்சேன். ஆனால் எனக்கு கர்மா மேலே நம்பிக்கை உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமே ஸ்ரீமா. அப்படி என்னை நாசம் பண்ணினவங்க எல்லாரும் அடுத்த 2 மணி நேரத்திலேயே ரயில்வே கிராசிங்கில் சிக்கி ட்ரெயின் மோதியதில் அங்கேயே இறந்துட்டாங்க. அந்த விஷயமே எனக்கு ரொம்ப தாமதமாக தான் தெரிய வந்தது. அப்போ தான்
ஆண்டவன் இருக்காங்கிற நம்பிக்கையே எனக்கு அதிகமாச்சு. என்னதான் அவங்களுக்கான தண்டனை கிடைச்சிட்டாலும் நான் இழந்ததை மாற்ற முடியாதே. என்னால் 4 நாட்களுக்கு 2 அடி சேர்ந்த மாதிரி நடக்கவே முடியல ஸ்ரீமா. ஒரே இடத்துல சுருண்டு படுத்திருந்தேன். என் அம்மா அப்பாவால் நான் படுற வேதனையை பார்க்க முடியலை. அங்கேருந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கள கொண்டு வந்து எனக்கு என்னுடைய காயத்துக்கு வைத்தியம் பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவங்கக்கிட்ட எனக்கு ஹெச்ஐவி இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிற விஷயத்த சொல்ல அவங்க மொத்தமாக நொறுங்கி போயிட்டாங்க. எப்படியாவது என்னை காப்பாற்றணும்னு அவங்க தேடி போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆனாலும் என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்க சொன்னதை கேட்டு எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. ஏன் ஸ்ரீமா, ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலமை? நம்ம கல்யாணம், குழந்தைங்க, அவங்க கல்யாணம் வரைக்கும் நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணி இருந்தோம். ஆனால் எனக்கு உங்களோட வாழ கொடுத்து வைக்கல. ஒவ்வொரு நாளும் அவங்க எனக்கு கொடுத்த ஃபிசிக்கல் டார்ச்சர் எனக்கு மென்டல் டார்ச்சராக மாறிடுச்சு. என்னால் அதை மறக்க முடியல. முடிஞ்ச வர அதெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி வெளியே வந்துடணும்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். ஆனாலும் எனக்குள்ளே அவங்க செலுத்தின அந்த ஹெச்ஐவி வைரஸ் எதையுமே மறக்க விடலை. நிஜமாவே எனக்கு அதுக்கு மேலே வாழவே பிடிக்கல. உயிரோடு இருந்து தினம் தினம் இந்த கொடுமையை நான் அனுபவிச்சு என் அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் போயிட்டா எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாமே. முக்கியமாக நீங்கள். நான் இல்லைன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் ஸ்ரீமா. அதனால தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடிவு பண்ணேன். அப்போ தான் நயனியை விட உங்களுக்கு நல்ல துணை யாருமே இருக்க முடியாதுன்னு எனக்கே புரிஞ்சது. இந்த லெட்டரை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் நயனியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் என்றைக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவா. நான் கேட்டுக்கிட்ட சத்தியத்தை நிச்சயம் மீறாததால தான் இப்போ நீங்கள் இந்த லெட்டரை படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு தோணலாம், நான் எங்கே போனேன் என்ன ஆனேன்னு தெரியாமல் இருக்கும்போது அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது ஸ்ரீமா. நம்ம 2 பேருக்கும் இடையில நயனி வரலை. அவளோட காதலுக்கு இடைஞ்சலாக தான் நான் வந்திருக்கேன். அதாவது உங்கள் மேலே அவள் கொண்டிருந்த 10 வருடத்துக்கும் மேலான காதலை தான் நான் தட்டி பறிச்சிருக்கேன் ஸ்ரீமா என்றவள் எப்படி என்பதையும் விளக்கமாக சொல்லியிருக்க படித்து கொண்டிருந்த அபையிடம் அசைவில்லை.